ஓர் அழகான கிராமத்தில் ஆத்து என்ற சிறுவன் வாழ்ந்து வந்தான். ஆது கொஞ்சம் சேட்டைக்காரன். ஆனால் அவனுக்கு ஒரு நல்ல பழக்கம் இருந்தது. அவன் எப்போதும் உண்மையையே பேசுவான். பொய் சொல்லுவது அவனுக்கு பிடிக்காது. ஒரு நாள் ஆத்துவின் பள்ளியில் ஒரு ஓவியப் போட்டி நடந்தது. எல்லோரும் விதவிதமான அழகான ஓவியங்களை வரைந்திருந்தார்கள். ஆதுவும் ஒரு அழகான மரத்தின் ஓவியத்தை வரைந்திருந்தான். ஆனால் ஓவியத்தை முடித்ததும் விளையாடும்போது தவறுதலாக அவன் வரைந்த மரத்தின் ஒரு பக்கம் கொஞ்சம் கிழிந்துவிட்டது. ஆதுவுக்கு மிகவும் வருத்தமாக இருந்தது. தன் ஓவியம் கிழிந்து விட்டதே என்று கவலைப்பட்டான். மற்ற பிள்ளைகளின் ஓவியங்கள் எல்லாம் மிக அழகாக இருந்தன. ஒருவேளை நான் பொய் சொல்லி வேறொருவர் கிழித்து விட்டதாகச் சொன்னால் பரிசு கிடைக்குமோ என்று ஒரு நிமிடம் யோசித்தான். ஆனால் உடனே அவன் மனம் உறுதியானது. இல்லை, நான் எப்போதும் உண்மைதான் பேச வேண்டும் என்று தனக்குத்தானே சொல்லிக் கொண்டான். போட்டியின் முடிவில் ஆசிரியர் ஒவ்வொரு ஓவியத்தையும் பார்த்து பரிசுகளை அறிவித்தார். ஆத்துவின் ஓவியத்தை பார்த்த ஆசிரியர், ஆத்து, உன் ஓவியம் மிகவும் அழகாக இருக்கிறது. ஆனால் இது ஏன் இப்படி கிழிந்திருக்கிறது என்று கேட்டார். ஆது பயப்படாமல் நடந்ததை உண்மையாகச் சொன்னான். ஆசிரியர், நான் விளையாடும்போது தவறுதலாக கிழித்துவிட்டேன் என்று கூறினான். ஆசிரியர் ஆத்துவின் நேர்மையை பார்த்து மிகவும் சந்தோஷப்பட்டார். அவர் சொன்னார், ஆத்து, உன் ஓவியம் அழகாக இருந்ததை விட நீ சொன்ன உண்மை எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. உண்மை பேசுவது ஒரு பெரிய நல்ல குணம். இதோ இந்த சிறப்புப் பரிசு உனக்குத்தான் என்று ஒரு அழகான புத்தகத்தை பரிசாகக் கொடுத்தார். ஆதுவுக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது. அவன் கிழிந்த ஓவியத்துடனேயே பரிசு பெற்றான். அன்று அவன் புரிந்து கொண்டான், உண்மையை எப்போதும் சிறந்த பரிசு என்று. பொய் சில சமயங்களில் நமக்கு ஆதாயம் தருவது போல தோன்றினாலும் இறுதியில் உண்மைதான் நம்மை உயர்த்தும்.